இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூலி படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன். என்ன எல்லாரும் கூலி படம் பார்த்துட்டீங்களா? இப்போ பார்க்க போகிற கூலி படத்தோட மீம்ஸ் கூட நம்ம ஃபன்னாக ஜாலியாக தான் பார்க்க போகிறோம். யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். வாங்கம்மா வாங்க. அப்போ ஏதோ சீரியஸாக இருக்கு. உனக்கு ஊசி போட்டதே அவர் தாண்டா மெயின் வில்லன். அடப்பாவிகளா. இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வேணும்னே பண்ணிட்டாரு, முதுகுல குத்திட்டாரு. அவர் டிவில கமல் ஃபேனு, அதனால தான் அப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தப்பாயிடும். ஆனா ஒண்ணு சார், நான் கமல் ஃபேன் சார். நான் கேட்டேனா கேட்டிருக்கணும்ல. இந்த மீம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபன்னா காமெடியா எடுத்துக்கலாமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா கமலுக்காகவும் விஜய்க்காகவும் அவரே தன்னோட கெரியரை காலி பண்ணிக்க முடியுமா? லோகியோட ஸ்டைல் அப்படிங்கறத தாண்டி கமர்ஷியலா ஹிட் ஆகணும். அதர் ஸ்டேட்ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஜெயிலர் மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கணும். அதான் சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க லோகேஷ் எடுத்துட்டாங்க. அதான் உண்மை. நம்ம அமைதியா இருந்து தான் ஆகணும். மேட்ச் ஃபைனல்ல கைதி 2 தான். ஏனா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட்டா அது எதுக்கு கொடுத்தாங்க? ஏதோ மாத்தி இருக்காங்க. சென்சார் போர்டு இருக்கோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் அந்த பாடி எல்லாம் எரிக்கிற மாதிரி காட்டுவாங்களா, அதுக்காக. எதுக்குடா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்? அந்த பாடியை எரிக்கிறது தான் மெயின் ரீசன். ஏ சர்டிஃபிகேட் குடுக்குற அளவுக்கான வயலன்ஸ் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி அந்த பணத்தை சேர்ல உட்கார்ந்து எரிப்பாங்களே அந்த சீனுக்கு அதுக்குதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளவு வயலன்ஸா ரொம்ப இல்ல. அது சின்ன பசங்களுக்கு வயலன்ஸ் மாதிரி. நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பிரச்சனை. 18 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அதுக்காக பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு தையல் போடுவாங்க சௌபீனுக்கு, தலை கிழிச்சிருக்கும். அதை கூட பிளர் பண்ணிருக்கலாம். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நம்பவே முடியல. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தா குழந்தைகளோட ஃபேமிலியா வந்து பாக்கலாம். இதுதான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கு போல. ஜிபி தான் ரெட்ரோ ஃபிலிம் ஆஃப் தி இயர். அங்க கூட நல்லா சிம்பு கம்பேக் சோனா. என்னென்ன சொல்றாங்க? எவ்வளோ எதை போட்டிருந்தான். பிரதீப் ரங்கராஜ் தான் கிரேட்டர் தான் ரஜினி போட்டிருந்தேன். ஜிபியு தான் மாஸ். ஓகேவோட ஆதிக்கு எவ்வளவு நான் கிளம்புறேன்ப்பா. வணக்கம் மேடம், நான் கிளம்புறேன் சார். நான் கிளம்புறேன். மாநகரமே மிட்டுதான்டா. அடப்பாவிகளா. ரெட்ரோ ஃபிலிம் ஆஃப் தி இயரா? அது கூட நல்ல படம் தான். கங்குவா கூட ரெட்ரோ கூட ஓகேன்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் கிரேட்டர் தென் ஓகேயா? இதெல்லாம் ஓவரா. டக் லைஃப் அவ்வளவு மோசம் இல்ல. ஆடோ ஐயோ. இப்போ இது வேற படம் வந்துச்சுன்னா இந்த படம் போட்டு அடிப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? இது எப்போ நடக்கிறதுனா 1000 கோடிலாம் கனவுதான். கடைசி வரைக்கும் கிடைக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வரல. அப்படிங்கிறது கனவாவே போயிடுச்சாடா. அவங்களோட டார்கெட் 1000 கோடிங்கிறதே இல்ல. நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்க 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு. அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. 1000 கோடி அடிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே இருக்கணும், வருஷங்கள் மெனக்கெடணும், ப்ரமோஷன் நல்லா பண்ணணும். நம்ம ஸ்டேட்ல மட்டும் ப்ரமோஷன் பண்ணக்கூடாது, எல்லா ஊர்லயும் பண்ணணும். இந்த இதுல நடிச்ச எல்லா நடிகர்களும் போயிட்டு ப்ரோமோட் பண்ணணும். எல்லா ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் இருக்கணும். அவங்க கல்ச்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். இல்ல கடவுளை வச்சு சிங் பண்ணணும், இல்ல அங்கங்க கிளாமர் பண்ணணும். இந்த மாதிரியான கமர்ஷியல் கர்மங்கள்லாம் குமிஞ்சு கறக்கணும். புஷ்பா 2 புஷ்பா 3 தான் இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க 1000 கோடி 1000 கோடின்னு கோயில் இருந்தா எப்படா வரும்?
யாரு கலக்கி விட்டதோ தெரியல. இந்த 1000 கோடி 2000 கோடி எல்லாமே வெறும் நம்பர் கேம் தான். ஏய் இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. இப்ப பாருங்க, கூலி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 151 கோடியா. இதுக்கு முன்னாடி லியோவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 148 கோடி. அதை விட ஒரு 3 கோடி அதிகம். என்னன்னா அதை தாண்டி இருக்கணுமா? எவ்வளவு செகண்ட்ஸ் ஓடி இருக்கா? 30 செகண்ட்ஸ். எது உண்மை தெரியல. எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியா பார்த்து போடுப்பா. நீங்களே சொல்லுங்க மேடம் எவ்வளவு போடலாம்னு. ஒரு 5 6 அடுத்து ஜனநாயகன் படத்துக்கு 155 கோடி வாய்ப்பு இல்ல 200 கோடி அப்படி இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா 500 crores 1000 crores சும்மா பேப்பர்ல போடுறது. அதனால அவங்க எத்தனை கோடி வேணா போட்டுக்கிட்டோம். 500 கோடி போட்டோம், 1000 கோடி போட்டோம், 2000 கோடி போட்டோம், 5000 கோடி போட்டோம். அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு நல்ல படம் வந்தா போதும், அவ்வளவுதான். சும்மா 300 400 அடிச்சு விட்டு போறது. ஆமாண்டா, இவராடா லோகிப்க கையை பிடிச்சி கிஸ் அடிக்கணும். நான் உராடா பெரிய பேர் செருப்பு போடணும் படம் பார்க்கறேன். அதான் என் மனசு ரொம்ப கவலையா. ஏங்க அங்க புக் பண்ணும்போது என்ன வாங்கி 1000 கோடி அடிக்கணும். 5 தலை பாம்பே படம் எடுத்துதுங்க. பாபா உனக்கே இறங்கிச்சு. எனக்கு வந்து கூலி படத்தை பார்க்கறத விட இவரை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆசை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பா நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதட்டே கற்க கசடர இற்றபின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறியோடு போய்க்கிற அதற்கு பின் ரஜினியே அதற்கு படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகீழ் நிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு. தலைகீழ் நிக்கிறாங்க வைப்பு, தலைகீழ் நிக்கிறாங்க. என்ன பண்றீங்க? நாங்களாம் 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது கோவா கூலி கூலிடணும். இவர் பேசுறது நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. இவரை போயிட்டு இன்டர்வியூ எடுத்து திவாகர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. அப்படியே விட்டுருங்க. ஆமா, இந்த திவாகர் என்னன்னா திவாகரோட ஐடி கூட இதெல்லாம் எம்டிஎன் வேலை தான். சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்களா? என்ன ஆச்சுன்னு தெரியல. யூடியூப்க்கு வந்துட்டாரு. நிஜமா ஓகே, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. மறுபடியும் வராம இருந்தா சரி. ட்வீட் வந்துருச்சு. எல்சி எல்சி எல்சியூ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு விட்டாரு. வழக்கம் போல பண்ணுவார்ல, அது போலதான். அதுல வந்துட்டு இவங்க எடிட் பண்ணி போட்டுருந்தானுங்க. கூலி படத்தை பார்த்து தக் லைஃப் படம் பாத்துருவாங்க, லாரன்ஸ் பாத்துருவாங்க, அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது சிரிச்சேன். ஆனா இப்ப பார்க்கும்போது உண்மையாவே பார்த்துருக்கலாம் போல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தா இது இன்னுமே ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். கூலிக்கே இந்த அடி வாங்குது, அங்க ஒருத்தன் கேசரி பார்ப்போம். அடுத்து வந்து ஜனநாயகன் படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா பகவந்த் கேசரி படம் வந்து நேஷனலோட வாங்கிட்டுன்னு சொல்றாங்க. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் பீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். வண்டி ஏறு. அந்த ஷௌபின் தான் வண்டியில துரத்திட்டு வரான்னு தெரியுதுல. கால் கண்ணாடியை மூடணும்னு ஒரு பேசிக் அறிவு கூட இல்லையாமா. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு பிக்னிக் போற மாதிரில போயின்னு இருக்கீங்க. இந்த சீன் பார்க்கும்போது என்னடா இது இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பப்ளிக்கா ஸ்ருதிஹாசனை வந்துட்டு ஷௌபின் வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் கூடவாக இல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சீனை மட்டும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ரொம்ப ஓவரா லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு வேற. அவரை அடிக்கிறதுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க பரவாயில்ல, கைதி 2ல கன்ஃபார்மா லோகியை நான் வந்துட்டு கம்பேக் கொடுப்பாரு, நம்புவோம். ஆனா இந்த டைம் வந்து ரத்னாவுக்குமே கூட இல்ல. ஏன்னா லியோவோட சக்சஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. மேபி அதனாலதான் இந்த படத்துல அவர் இல்ல. ஆமா ஆமா, அவரு அதனாலதான் இல்ல. உண்மை சார், அதான் உண்மை. சத்தியமா சத்திய பிரமாணம் அதான் உண்மை. லியோ இது சக்சஸ் மீட்ல பேசிட்டாரு. அனில் அவர்தானே இது இல்லையா?
இருக்கடா. அனிருத்தே உண்மையா வந்து ஆனமா இருக்குடா. கூலி படத்துல பண்ண டிஏஜிங்க விட இது நல்லா இருக்குடா. சூப்பரா பண்ணிருக்காங்க. நானே எதிர்பார்க்கல. மோனிகா சாங் இன்னொரு வாட்டி போடுங்க, பாத்துட்டு போயிடுறோம். மோனிகா சாங்குமே அந்த அளவுக்கு இல்லடா. எல்லாவே இல்லையே. மோனிகா சாங்கோட பிளேஸ்மெண்டே சரியில்லை. அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க அந்த சாங்க்கு முன்னாடி. அதுவுமே முக்கியா தான் இருக்கும். ஏதோ என்கேஜ் பண்றீங்க வந்து அது சும்மா பாட்டு வைக்கணும்னு வந்துட்டா வச்ச மாதிரி தான். என்னடா இது சம்பந்தமே இருக்காது. ஹிந்தியில் ரீமேக் ஆகிறது கூலி, டைட்டில் கில்லாடி கூலி. கில்லாடி கூலி. எல்லா கேரக்டருமே இருப்பாரு அவரு அக்ஷய் குமார். அவரு நடிச்சிருவாரா? எல்லாத்துலயும் அவரே நடிச்சிருவாரு. கூலி கிளைமேக்ஸ் கூலி கிளைமேக்ஸ் கரெக்ட்டா இருந்துச்சு. ஓஹோ. பெர்ஃபெக்ட்டா. இந்த சீன் வந்துட்டு டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி வரும்னு நினைச்சாங்க. ஆனா வேற மாதிரி அமைஞ்சிட்டு. டென்ஷனா இருக்கு. பீடி இருக்கா? ஆனா மூணு பேருமே பீடி ஊதுற சீன் நல்லா தான் இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. என்னது இது? துண்டு பீடியா? எங்கடா 100 பாஷா? இதுல ஒரு பாஷா கூட காணும். 100 பாஷா அளவுக்கு பேசுறாங்க. அதெல்லாம் நினைச்சாதான்டா கஷ்டமா இருக்கு. மாணிக்கம் பத்தில எல்லாம் இவ்வளவு வந்தது. 1 கூலி equal to 100 பாஷாஸ். ரோலெக்ஸ் ஆர் தாகா? ரோலெக்ஸ் தான். ரோலெக்ஸ். அமீர் கான் வந்துட்டு ரோலெக்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஆமா. ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி எல்லாரையும் கொல்றது, மாசான என்ட்ரி அந்த மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரஃபா காட்டல. சம் டைம் ஒர்க் அவுட் ஆகும், சம் டைம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல. எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதே ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆனிச்சா அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. நீங்க லியோட கிளைமேக்ஸ்லயே விக்ரம் டு கனெக்ட் பண்ற சொல்லி கால் பண்ணதே கடுப்பா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துக்கு ஒண்ணு பண்ணி அதை முடிச்சு விட்டாங்க. நான் நம்பிட்டேன் அப்படிதான் இருக்குமோ. அந்த வேலை பண்ணலடா. பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மொத்தப்படி அவர் தள்ள போட்டுருவாங்க. அதான் மேன்ஷன்ல நல்லா சண்டை போடுற 18 இல்ல 19 பேர் வச்சிருக்கீல, அதுல யாரையாவது அனுப்ப வேண்டியதுதானே. புதிய காப்பாத்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத 3 பேர்களை அனுப்பி வச்சிருக்க. இந்த கேள்விதான் எனக்குமே இருந்துச்சு. அதான் 19 பேர் மாசா இருக்காங்க, அவங்களை அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு 2-3 பேர் சண்டை தெரியாத 2-3 பேர் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்ல வந்து உபேந்திரா வந்துதாங்கன்னு வச்சுங்க, செம மாசா இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. ஆமா, வாய்ப்பு இருந்திருக்கு. உபேந்திரா வந்து இந்த ரூம்ல தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிரும். அவரை எப்படா ரிவீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு மொக்க சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க. மேபி அது பண்ணியிருந்தா கூட இன்னும் பயங்கரமா இருக்கும். சூப்பர் ஸ்டார்னே இருப்பாரு. அது கூட இவரு வந்ததுனால தெரியாது. ஒரு மாசான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு ஒருத்தர் காப்பாத்துற அளவுக்கு ஒரு இது வந்திருந்தா ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்ல இல்ல வேற ஏதாவது சீன்ல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மோசமான படமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இல்ல, ரிவ்யூஸ்ங்கிறது ஒவ்வொரு ரிவ்யூவரோட தனிப்பட்ட கருத்து தான். ஒரு ரிவ்யூவருக்கு அந்த படம் பிடிக்கலனா அதுக்கான காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள். தியேட்டர் மொக்கையா இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டம் மொக்கையா இருந்திருக்கலாம், பக்கத்துல ஏதாவது ஒரு லூசு உட்கார்ந்து படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், படம் பார்க்கும் போதே தூங்கி இருக்கலாம், அந்த ஆக்டரை பிடிக்காம இருந்திருக்கலாம், அமௌண்ட் கிரெடிட் ஆகாம இருந்திருக்கலாம், அந்த ஆக்டர் மேல இருக்கிற வன்மமா இருக்கலாம், தியேட்டர் பிரிண்ட் சரியில்லாம இருந்திருக்கலாம், அவங்களோட ரசனை வேற மாதிரி இருந்திருக்கலாம், உண்மையாவே படம் மொக்கையா இருந்திருக்கலாம், படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணிருக்கலாம், அந்த படம் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஐயோ பாவம். ஆனா ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க, அவங்க டேஸ்டும் உங்களுக்கும் ஒத்து போகலாம். ஓகே, நம்ம நினைச்சத பாதி விஷயங்களை இவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட உங்களுக்கு தோணலாம். இல்ல நீங்க படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு என் மனசுல இருந்த எல்லாத்தையும் இவன் சொல்றான்டா அப்படின்னு இருக்கலாம். அது நானா கூட இருக்கலாம். ஐபிஎஸ் விஜயகுமார் நானா கூட இருக்கலாம். ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம். அப்படி சொல்றது.
ஓகே, உங்க எண்ணங்களை சொல்ற மாதிரியான ரிவ்யூஸை தேர்ந்தெடுத்து வச்சீங்க. அதனால ரிவ்யூவை மட்டும் நம்பாம நீங்க படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. சில பேர்னா மெய்யழகன் படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா. அடப்பா இது எவ்வளவு நல்ல படம். மொக்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அருமையா இருக்கு அப்படின்னாங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சித்தா படமே நல்லா இல்லைன்னாங்க நிறைய பேர். அதான் நிறைய படம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒரு சில படங்களை பார்த்து பாதிலே ஓடி வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இருக்குதுதான். ஒருவேளை இல்லடா நான் தேவையில்லாம ஒரு படத்துக்கு போயிட்டு என்னோட பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண விரும்பல, நல்ல படமா இருந்தா தான் நான் தியேட்டருக்கு போவேன், எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாதான் அந்த படத்துக்கு போவேன் ஆமா, அப்படி நேரம் போய் சார் 10 கோடி 20 கோடி சம்பாதிக்கிற என்ன ஒரு விஷயம்னா உங்க டேஸ்ட்டுக்கு யாரு கரெக்டா இருக்காங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க களத்துல இறங்கிடுங்க. இல்லைன்னா எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவாவே நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரிவ்யூவரோட ரிவ்யூவுமே அவங்களோட சொந்த தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். அது ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாவும் ரசனையாவும் எப்போதுமே இருக்காது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏன் துவைச்சிட்டாங்களா எம்டிஆன்ட்ட, அதுல திட்டாங்களா என்னவோ மேபி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெய்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால கூட இது சொல்லி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்க போகும்போது எந்த ரிவ்யூவுமே பார்க்காம நீங்க போய் ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இல்ல இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. படத்துக்கு போய் இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சுக்க ஸ்கிரிப்ட் வந்து இந்த படத்துல இருக்கணும், அது இல்லைன்னா அந்த படம் மொக்க படம் அப்படின்னு ஏன் அப்படி போறாங்கன்னு தெரியல. நீங்க பார்க்க போறதே ஒரு என்டர்டைன்மெண்ட், அது ஒரு படமா பார்த்துட்டு வர்றதை விட்டுட்டு ஏன் தெலுங்கு மற்ற ஊர்ல எல்லாம் படம் ஓடுதுன்னா அது என்டர்டைன்மெண்ட்டா பார்த்துட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ என்ஜாய் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஆட்கள் தான் உட்காந்து அதுக்கு டீகோடிங் பண்றது, கண்டுபிடிக்கிறது எல்லாம் படம் முடிஞ்சும் அந்த 10 வருஷம் ஆனா கூட டீகோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது படம் பார்த்துட்டு அப்போ என்ஜாய்மெண்ட் இருக்கா, அந்த என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அதோட முடிச்சிடணும், அதுலயே இருந்துடக்கூடாது. அதுதான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே டைரக்டரா ஆயிட்டீங்கன்னா, ஸ்டோரி ரைட்டரா ஆயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி படம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு முன்னாடி இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி இவங்க ஒரு கதையை எழுதி வச்சுட்டாங்க. அதையே நம்பிட்டு போய் ஒரு கூட்டம் போய் பார்த்திருக்கும். ஆமா, உண்மையிலே நிறைய பேரு ஒரு கதையா சொல்லி இதுதான் கதை, இதுதான் கூலியோட கதை அப்படின்னு ஒரு இது ஃபுல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நாங்களே லியோ இதெல்லாம் நிறைய இதுதான் கதைன்னு நிறைய பார்த்துருக்கோம். அப்போ பார்த்துட்டு நாங்க அப்போ பார்ப்போம், வீடியோ பார்ப்போம், அவ்வளவுதான்னு விட்டுருவோம். இந்த கதை வரும்னு நாங்க எதிர்பார்த்து அந்த படத்தை பார்க்கவே மாட்டோம். அது புதுசா என்ன வருது, நம்ம ட்ரெய்லர்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது எப்பெல்லாம் வருது, அது எந்த சீன்லாம் வருது அப்படிதான் பார்ப்போம் தவிர யாரோ கதை சொன்னதை வச்சுலாம் கதை பார்க்க மாட்டாங்க தெரிஞ்சு. அந்த கதை இல்லைன்னொடனே அவர் சொன்ன கதையும் அங்க வந்திருக்காதுன்னொடனே படம் நல்லா இருக்கு. நாங்க சொன்ன கதையே இல்லைனால நம்ம நல்லா இல்லை, அவங்க எதிர்பார்ப்பு இல்லாதனால நாங்க படம் அதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி இந்த மோனிகா பாட்டு வந்து உண்மையிலே அது செட்டே ஆகல. சும்மா தூக்கி உள்ள சொருவி வைக்கணும், இந்த மோனிகா பாட்டை எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு வாண்டடா வச்ச ஒரு பாட்டாதான் இருந்துச்சு. மற்றபடி அது செட், அதாவது அந்த இதுக்கே கதைக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு பாட்டு தான் மோனிகாவே. அது உள்ள சொருவி வச்சு சம்மந்தமே இல்லாம அவங்க பூஜா கிட்டே ஆட விட்டு அதுக்கா சும்மா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரிதான், ஜெயிலர்ல காவால ஹிட் ஆன மாதிரி மோனிகா இதுல வைக்கணும்னு வாண்டடா. ஏன்னா லோகேஷ் படத்துல நான் அப்படி ஒரு பாட்டு நான் பார்த்ததே இல்லை, அது இப்பதான் நான் பாக்குறேன். அதான் எனக்கு தெரிஞ்சு லோகேஷோட படம் கொஞ்சம் டச்ல போன மாதிரிதான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அமீர்கான் வர சீன்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஜெயிலர் நாவல் தான் வருது. மோகன்லால் அவர் சிவராஜ் அவரோட அவங்கள இது பண்ணி எடுத்து அதே மாதிரி ஜெயிலர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு பண்ண நிறைய விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அமீர்கானை வந்து லோகேஷ், அதாவது சூர்யாவே எவ்வளவு கொடூரமா, எவ்வளவு சூர்யா இப்படிப்பட்ட ஹீரோவா இருப்பாரு, அவரையே அவ்வளவு கொடூரமா காட்டியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அமீர்கானை எவ்வளவு பயங்கரமா காட்டியிருப்பாரு அவர் நினைச்சிருந்தா. ஏன் இப்படி மாத்தினாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதான் ஜெயிலர் மாதிரிதான் பண்ணணும்னு வாண்டடா பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. பேன் இந்தியா படம்னா இத்தனை பேரை போட்டு இது பண்ணும் அந்த மாதிரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு அது செட் ஆகாது. அந்த அமீர்கானு மோனிகா பாட்டு வச்ச இடம்
நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இது மட்டும் தான் அமீர் கான் ஏன்னா வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் கிளைமேக்ஸ்ல வரப்போறாரு. இப்போ கண்ணை கட்டிட்டாங்களா, கண்டிப்பா அங்க அமீர் கான் கிட்ட தான் கொண்டு போக போறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சர்ப்ரைஸே இல்லாதனாலதான் அது செட்டே ஆகல, யாருக்குமே இப்போ ஒர்க் அவுட் ஆகல. மற்றபடி படம் நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு மோசமான படம்லாம் இல்லை. அதான் எம்டிஆர் சொல்ற மாதிரிதான். இப்போ எங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பாத்துட்டு வந்துதான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அதையோட என்ஜாய் அவங்களோட சொல்ற கருத்தையும் சேர்த்து நாங்க என்ஜாய் பண்ணி அப்படி பாக்குறோம். நீங்க போறதுக்கு முன்னாடியே படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு போனா உங்களுக்கு பிடிக்கல. அதுதான் மெய்யழகனே நிறைய ரிவ்யூ பார்த்தோம். என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கானு, வேற என்னத்துக்கு படம்லாம் பேசதான் செய்வாங்க. ஏன்னா அந்த படம்லாம் நான் அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன்னா அதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. அந்த சொந்தக்காரங்க, அந்த கதை, அந்த இதெல்லாம், அந்த சைக்கிள், அந்த வீட்டை விட்டுட்டு வர்றது, அதெல்லாம் திரும்பி போய் பார்க்கும் போது எப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா படமும் அதான் சொல்றேன்ல. இப்போ கைதியே இப்போ எல்லாரும் தூக்கி வச்சுட்டு லோகேஷோட பெஸ்டே இல்ல கைதி தான் சொல்றாங்களே. அந்த கைதியோட ரிவ்யூ போய் பாத்தீங்கன்னா அதையும் எவ்வளவு நேரடா லாரிய ஓட்டுவ, பாட்டே இல்ல அப்படின்னு புலம்புற கேஸுங்களும் இருக்காங்க. அதான் சொல்றேன். ரிவ்யூ கைதியோட ரிவ்யூ எல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தத போய் நீங்க போய் திருப்பியும் போய் பாருங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த படம் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ புஷ்பா இதெல்லாம் ஏன் ஓடுதுன்னா அங்க படமா பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க இதெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் லாஜிக் இல்லைனாலும் லாஜிக் இல்ல, அது இல்ல. இதுவே புஷ்பாவே தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல ஓடுது. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. கேஜிஎஃப்பும் அதே மாதிரிதான். எவ்வளவு லாஜிக் அதுல இடிக்கும் அந்த படத்துல. அப்படி இருந்தும் இங்க பில்டப் வச்சே அந்த படம் இங்கேயும் ஓடிச்சு, எல்லா ஊர்லயும் ஓடிச்சு. அது ஃபுல்லா பில்டப் தான். பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒண்ணுமே கிடையாதுதான். நீங்க கதை இது படி பார்த்தா இதுதான் கதைன்னு நல்லாவே தெரியும். அது ஒன்றும் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி ஹீரோ தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு மாதிரிதான் இருக்கும் எல்லா கதையுமே. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்